ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பானிபூரி வேறு விதமாக பொரிக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் பார்க்குறதா சிம்பா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போய் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுடன் வேணும்னா ஆல் என்ற பட்டன் அமைக்கிறங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் பார்ப்போம். இந்த பானிபூரி பாக்கெட் எடுத்துருக்கேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்காங்க, அதனால் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். கடாய் வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகணும். நல்லா சூடாகணும்னா ஒரு டம்ளர் வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ ஆயிலும் ஊற்றிடுவோம். ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. ஊற்றும்போது கொஞ்சம் எண்ணெய் கொட்டிடுச்சு. இப்போ நல்லா சூடு ஆனோடனே நம்ம இப்படி ஒன்று ஒன்றா போடுவோம். அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஏன்னா நம்ம சட்டி காஞ்சிட்டுருக்கு, கீழேயும் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பார்த்தோன்னே சரி நம்மளும் இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டிடுவோம், வித்தியாசமாக இருக்குன்னு தான் செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போட்டிருக்கேன் 4-5, எனக்கு பொறுமையாக வரட்டுன்றதுக்காக. ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக பொரிச்சிடும். உங்களுக்கு சட்டி மட்டும் தான் காயணும். உங்களுக்கு சட்டி எண்ணெயும் ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எண்ணெயும் ஃபுல்லாக இருந்தால் அப்படி அப்படியே நீங்கள்